வீடு எங்கே இருக்கு? என்ன நகர்? வேலூரா? இங்க ஏன் வந்தீங்க? ஆம்புலன்ஸ் வந்து ஒண்ணு இல்ல, முடியாம தான் இருக்காரு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது, முடியாம தான் இருக்காரு. ஐயா ஒண்ணு இல்ல, ஆம்புலன்ஸ் வருதுங்க, ட்ரீட்மென்ட் பார்க்கலாம். எதனா ஃபோன் நம்பர் இருக்குதா? பசங்க என்ன ஃபோன் நம்பர் இருக்கா? இது இல்லையா? சரி படுங்க, கொண்டா படுங்க, ட்ரீட்மென்ட் பார்க்கலாம். இல்ல அவங்க தூக்கி பார்த்துருக்காங்க, தூக்க முடியலன்னு தான் எனக்கு கால் பண்ணாங்க. என்னாச்சு இல்லையா? என்னாச்சு? எந்த ஊரு? மக்களே வணக்கம். இப்போ நான் அந்த வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அந்த தாத்தா யார் என்னன்னு எனக்கு தெரியல. அரக்கோணத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அம்மா உணவகம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக இருந்திருக்காரு. அங்கே ஒரு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, நிறைய ஜனம் ஆள் நடமாட்டம் உள்ள இடம்தான். பட் யாருமே அவரோட ஓலத்தை வந்து யாருமே கண்டுக்கல. அவர் மூச்சு விட சிரமப்பட்டுட்டு கத்திட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு அருணான்றவங்க பார்த்துட்டு அவங்களால ஒரு ½ போராடி இருக்காங்க, யாருன்னா ஹெல்ப்புக்கு வருவாங்க, ஆட்டோக்கார் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. பட் யாரும் வரல. சரி அங்கே பக்கத்தில் ஒரு போலீஸ்கார்கிட்ட சொல்லியிருக்காங்கங்க, அவங்களுமே வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காரு, ஆம்புலன்ஸ் கிடைக்கல. சரி அவளுக்கு வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, ½ வெயிட் பண்ணியிருக்கா, பஸ் வந்துச்சுன்னு கிளம்பிட்டா. ஸோ எனக்கு கால் பண்ணால் நான் உடனே வந்து அந்த முதியோர் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணேன், 4567. ஆனால் அந்த நம்பர் வந்து டெம்பரரி அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு தெரியல அந்த நம்பர் தானா என்னன்னு எனக்குமே தெரியல, ஆனால் அது அப்படி தான் வந்துச்சு. சரி நான் உடனே வந்து 108 கால் பண்ணி கேட்டதுக்கு அரக்கோணம் ஜிஹெச்லேருந்து எங்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை, திருத்தணிலேருந்து அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு பரவாயில்ல உடனடியாக அனுப்புனாங்க. நான் தூரமாக இருந்தேன், அந்த இடத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம். சரி ஆனாலும் நீங்கள் அங்கே இருந்தால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ போயிட்டு கிளம்பிட்டேன். அந்த தாத்தா கிட்டே கேட்குறேன், அவர் ஒரு டைம் வேலூர்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு டைம் அரக்கோணம்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அவர்கிட்ட எந்த ஒரு துண்டு சீட்டும் இல்லை, அவரால் அசைய கூட முடியல, ரொம்ப நாளாக அங்கே தான் படுத்துட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காகத்துக்கு அடிபட்டாலே கூட நின்று எல்லா காகமும் கரையுதுங்க, ஒரு நாய்க்கு அடிபட்டால் மற்ற நாயெல்லாம் குறைச்சி காப்பாற்றுதுங்க. ஒரு சின்ன குழந்தை போன வாரத்தில் ஒரு 2 குழந்தைங்க லிஃப்டில் மாட்டின்னு காப்பாற்றுது. சக மனிதரோட ஓலத்தை கூட கேட்க முடியாமல் அவ்வளோ அர்ஜென்ட்டாக நம்மளாம் எங்கே தான் போயிட்டு இருக்கோம்? இல்லை எனக்கு புரியல. 1000 பிரச்சனை இருக்குங்க, நமக்கு 1000 இருக்குது, ஆனால் மனுஷங்க தானேங்க நம்மலாம். அந்த தயவு செய்து சொல்கிறேன், இதையாச்சும் ஷேர் பண்ணி அந்த தாத்தாக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவரும் நல்லா தான் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக எனக்கு நான் எதாவது சொல்லணும் அப்புறமா ஜாஸ்தி பேசுகிறேன்னு நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து ஷேர் பண்ணி அந்த தாத்தாவையாச்சும் காப்பாற்றுங்க. உண்மையாக கஷ்டமாக இருக்குது. ஒன்று அரக்கோணம் ஜிஹெச்சில் இது பண்ணுவாங்க போல், இல்லைனா திருத்தணி ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பிடுவாங்களாம். ஸோ கொஞ்சம் அவர் பார்த்தாவே எனக்கு தெரியுது ஏழ்மையான இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதியோர்களை நம்ம பாதுகாத்துக்கணும். அதே போல் இந்த மாதிரி எங்கன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் மெசேஜ் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிட்டாச்சும் போகலாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டே வந்துடுச்சு. கொஞ்சம் தயவுசெய்து ஷேர் பண்ணி அந்த தாத்தாவை கடைசி காலத்துலையாச்சும் அவங்க குடும்பத்தில் சேர வைங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.